ஹாய், நம்ம வந்து வெஜ்ஜில் இருந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்படி போட்டால் அது வடியை வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், கேரட்டு, நீங்கள் பீன்ஸ் காய் கூட போடலாம், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த அதனுடைய வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். இதுதான் இதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன், வினிகர் இந்த இருக்குது, வினிகர் வந்து 1 டீஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நான் அரிசியை வந்து 1 கப் பாஸ்மதியை வந்து நான் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வடிய வச்சுருக்கேன். நான் அதை எடுத்துகிட்டு வரேன். நம்ம அதுக்குள்ளே இதை எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் போடுறேன். ஆயில் நல்லா நமக்கு ஹீட் ஆகணும். நல்லா சூடு ஏறட்டும் ஆயில். அதில் வந்து எப்போவுமே நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்க்கணும். பூண்டு, இஞ்சியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். பூண்டு, இஞ்சி இது ரெண்டையுமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனால் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாவே இருக்கும். இந்த ரா ஸ்மெல் போகணும், பூண்டோட நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கடுத்து நான் வந்து இதோட பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கதை போடுறேன். ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட வெங்காயம் போட்டுடலாம். லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி எல்லாம் சேர்க்குறோம். இப்போ வந்து கேரட்டு, முட்டைக்கோஸு, கேப்சிகம். ஃபஸ்ட்டு கேரட் மட்டும் போடுறேன். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியில் கேப்சிகமும் முட்டைக்கோஸும் போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் கேரட்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டைக்கோஸையும் கேப்சிகம், முட்டைக்கோஸ் சேர்த்துருவோம்.
காய்கறி வதங்கத்தில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கின பிறகு நம்ம ரைஸ் போடணும். வேக வச்ச அந்த பாஸ்மதி சாதம் போட்டு அதுக்கப்புறம் தான் மிளகு எல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து இந்த காய்கறி வந்து வதங்கிச்சு. இதுதான் அந்த 1 கப் பாஸ்மதி ரைஸு நான் வடிய வச்சு இப்போ வந்து இதையும் இதோட சேர்த்துறேன். இப்போ வந்து இது கூடயே நம்ம வந்து கொஞ்சம் வினிகர், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ், இதில் வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு போட்டு நான் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சம் போட்டுருவேன். போட்டு நம்ம இதை நல்லா பரட்டி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உப்பும் நீங்கள் பார்த்துடணும். நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து இதே அளவுல செஞ்சு பாருங்கள்.